அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லாய்கா அதிகமான பேரால ஆய்வு செய்யப்பட்டது. நிறைய மாலிமாக்களார, நிறைய ஆலிமாக்களார, நிறைய ஆலிம்களார தேடப்பட்டது. பேசப்பட்ட ஒரு வார்த்தை தான் ஸ்ரீலங்காவில் 2023 22 எல்லாம் லாய்கா. ஸோ 24 எல்லாம் நிறைய பேர் தேடினாங்க இந்தியாலையும் லாய்க்கானா என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களுக்காக தான் நான் பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட இந்த வீடியோஸை போட்டு கொண்டிருக்கிறேன். நான் ஜஸ்ட் லாய்க்கா எந்த மதுஹபும் சார்ந்தது அல்ல அப்படின்னு போட்டால் நீங்கள் நம்ப போகிறீங்க. இல்லை, அதனால தான் ஃபுல்லாகவே ஒரு வீடியோ செஞ்சு போட்டோம். இதுதான் மதுஹப், இதுதான் எங்களோட நிலைப்பாடு அப்படின்னு சொல்லி. அப்போ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும் என்ன நிலைப்பாட்டில் லாய்க்கா ஆகிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ லாய்க்கான்னு சொன்னால் மദ്രஸா இல்லை, அது ஒரு கன்செப்ட். மദ്രஸாவும் தான், ஆனால் ஃபஸ்ட்டுக்கு அது ஒரு கன்செப்டாக விளங்கும். அது ஒரு கன்செப்டாக உருவாக்கப்பட்ட ஒன்று. அது ஒரு தனி ஒரு மദ്രஸாவை தான் நாங்கள் செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் லாய்க்கா மாதிரி ஒரு மദ്രஸா ஒன்று உருவாக்க போகிறீங்களா, நாங்கள் உங்களுக்கு அதுக்கான உதவிகளை செய்கிறோம். ஆனால் லாய்க்கா மட்டும்தான் ஆகிக்கணும்ன்ற எந்த அவசியமும் இல்லை. ஒரே ஒரு விஷயந்தான், ஸ்கூல் ஸ்டூடெண்ட், ஒர்க்கிங் உமன்ஸ் அண்ட் 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களும் இப்போ லாய்க்கால படிக்கிறாங்க. இதே மாதிரி நீங்கள் எத்தனை மதரசா வேணால் உருவாக்கி கொடுங்க, இவங்களுக்கும் மார்க்கம் போயிட்டு சேரணும் சரியான முறையில். அதுக்கான வழிகாட்டலை நாங்கள் வழங்குறோமே ஒழிய நாங்கள் மட்டும்தான் நிலச்சி நிற்கணுன்ற எந்த அவசியமும் எங்களுக்கு இல்லை. ஸோ ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஆன்லைன் மദ്രஸால 100% விதமான கண்ட்ரோலை பண்ணுறது வந்து லாய்க்கா தான். அதாவது உதவிகளை வழங்குறது லாய்க்கா தான். அவங்களுக்கான லைசன்ஸ் எடுத்து கொடுக்குறது, கைடன்ஸ், அகடமிக் டொனேஷன்ஸு, கரிக்குலம் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் அசட்ஸை கொடுக்குறது அண்ட் இஸ்லாமிக் மேனேஜ்மெண்ட்டை கொடுக்குறது எல்லாமே லாய்க்கா தான். லாய்க்கா. ஸோ லாய்க்கா ஒரு மദ്രஸா இல்லை, கிட்டத்தட்ட இது வரைக்கும் 2000 மദ്രஸாவை மேனேஜ் பண்ணுற ஒரு மேனேஜிங் சென்டர் தான் லாய்க்கா. ஸோ இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வாங்க. உங்களுக்கும் இஸ்லாமிய சம்பந்தமாக ஒரு கோர்ஸ் உண்டையோ இல்லாட்டி புதுசாக என்ன சரி படித்து கொடுக்கணுமா, அதுக்கான அனைத்து ஒத்துழைப்பையும் வழிகாட்டலையும் லாய்க்கா வழங்குமே ஒழிய லாய்க்கால தான் நீங்கள் படித்து கொடுக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. உங்களுக்கு தனியாகவே படித்து கொடுக்கலாம், அதுக்கான வழிகாட்டலை லாய்க்கா வழங்கும். ஸோ பேர், புகழ், புகழ்ச்சி அதெல்லாம் இங்கே தேவையில்லை. ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா நீங்கள் அதை விளங்கி கொள்றதுக்கு மட்டும்தான். கிளியரா? ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து என்னத்தை போயிட்டு சேரணும், மார்க்கம் போயிட்டு சேரணும். ஒர்க்கிங் உமன்ஸுக்கு போயிட்டு சேரணும். 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு போயிட்டு சேரணும். இதே ஒரு ஃபிசிக்கல் மദ്രஸாவை எடுத்தேன்னு சொன்னால் போயிட்டு சேர்த்த இயலுமா? இயலாது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னா ஸ்கூல் விட்டுட்டு போகணும், ஒர்க்கிங் உமன்னா வேலையை விட்டுட்டு போகணும். 50 வயசு நாட் அலவுட் டு ஃபிசிக்கல் மദ്രஸா. அப்போ அவங்களுக்கும் மார்க்கம் போயிட்டு சேரணுன்றது தான் உண்மையான நோக்கம். அப்போ நீங்கள் ஆன்லைனில் மദ്രஸாவே தேவையில்லைன்னா இந்த 3 கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கும் மார்க்கம் தெரியாமல் போகும். அதுக்கான பாவத்தை நீங்கள் சுமந்தே ஆகணும். ஆன்லைனில் மദ്രஸா ஒன்று வராட்டி. ஸ்ரீலங்காவில் வந்து ஆன்லைன் மദ്രஸாக்கள் இல்லை பெருசா. ஸோ அதனால தான் லாய்க்கா வந்து அவங்களுக்கான வழிகாட்டலை வந்து வழங்குறதுக்கு முன் வந்தது. ஸோ இது அவங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிக்கும். ஸோ ஆலிமாக்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற, மலேசியாவில் இருக்கிற, உலகம் முழுக்க இருக்கிற எல்லா பெண்களும் ஆலிமாக்கள் ஆகணும். ஒரு குறிப்பிட்ட நபர் மட்டும் இல்லாமல், ஒரு குறிப்பிட்ட பெண்கள் மட்டும் இல்லாமல் எல்லாருமே ஆலிமாக்கள்ன்ற கன்செப்டை கொண்டு வர்றது தான் லாய்க்கா. அப்போ ஆலிம் எங்கன்னு சொன்னால், ஆலிம்கள் அவர்களின் மடியில் உருவாகுவார்கள். குழந்தையா ஒரு தாய் சிறந்து விளங்கிட்டாள் அப்படின்னு சொன்னால் குழந்தை சீராக வளரும். ஒரு ஆலிமாவே வந்துடும் வீட்டிலிருந்து. மദ്രஸா போடணும் தான், நான் இல்லை சொல்லலை. எல்லாருக்கும் போகலாம், எல்லாருக்கும் மദ്രஸா கொண்டு போயிட்டு போடலாம். ஸோ அவங்களுக்கு மீதி உள்ளவங்களுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு உருவாக்கப்பட்டது தான் லாய்க்கா. ஸோ நீங்கள் லாய்க்காவை யார் சரி எதுக்குறவங்க ஈக்கிறேன்னு சொன்னால், ஆன்லைன் சரி வராதுன்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னால், இவங்களுக்கு எல்லாம் மார்க்கம் படித்து கொடுக்க ஒரு வழி இருந்துச்சு, அது இல்லாமாக்கினீங்கன்னு சொன்னால் ஒட்டுமொத்த பாவத்தையும் லாய்க்காவுக்கு எதிராக பேசுகிற எல்லாருமே சுமந்தாகணும். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அவ்வளோதான். எல்லாம் சப்போர்ட் பண்ண தேவையில்ல. எதிர்த்து பேசுகிற எல்லாருமே இந்த முஸ்லீம் பெண்களோ மார்க்கமோ வளர்றதுக்கு தடையா நின்றவங்களா ஆகிருவீங்க. அதை கொஞ்சம் பயந்துக்கோங்க. அல்லாஹ் சரியா? ஸோ எங்களுக்கு வந்து எல்லாருமே ஆலிம்கள் ஆகிக்கணும். அதாவது டாக்டராக இருந்தாலும் ஆலிம் ஆகிக்கணும், இன்ஜினியராக ஆலிம், பிஸ்னஸ் ஸ்டடீஸ் படித்த பிஸ்னஸ்மேனாக ஆலிம், மார்க்கம் தெரிஞ்சவனா எல்லாருமே ஆகிக்கணும். ஆனால் குறிப்பிட்ட நான் ஒரு ஆலிம், நான் ஒரு ஹாஃபில், அது என்னத்த அது அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துலேருந்துச்சா, இல்லாட்டி இந்த உமர் அலி, அபூபக்கர், உஸ்மான்,
அலிர் அலி அவங்களோட காலத்துலலாம் இப்படியெல்லாம் இருந்தாங்களா? நான் ஆலிம் மட்டும்தான், நான் மார்க்கத்தை மட்டும் தான் படிச்சுக்கிறேன், வேற ஒன்றும் எனக்கு தெரியாது அப்படி சொல்லிக்கொண்டு ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னா இல்லை. அவங்க ஒரு தொழிலாளிகளாக இருந்தாங்க, இல்லாட்ட ஒவ்வொரு தொழிலை கற்றுக்கொண்டு பிஸ்னஸ்மேன்ஸாக இருந்தாங்க, அதுலேயும் ஆலிம்களாக இருந்தாங்க. ஒரு பள்ளியில் ஒருத்தன் தொழுவிக்கிறான் அப்படின்னு சொன்னால் இமாமுக்கு மட்டும் இல்லை, எல்லாருமே இமாம் ஆகிக்கணும். ஆனால் அது நடக்குது இல்லை. ஒரு குறிப்பிட்ட அகலை மட்டும் வச்சுக்கொண்டு ஒரு தொழிலா இன்னைக்கு குர்ஆன் மദ്രസா, குர்ஆனில் அலிஃபுன் பாவ் ஓதி கொடுக்குற குர்ஆன் மദ്രസா கூட 120 கோடி ரூபா வருமானம் பெறுது. ஸ்ரீலங்காவில் மட்டும் ஒரு வருஷத்துக்கு 120 கோடி ரூபா வருமானம் எடுக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி தான் குர்ஆன் மദ്രസാன்னு சொல்கிற ஸ்ரீலங்காவில். 500 ரூபாலேருந்து 12,000 வரைக்கும் மாத ஃபீஸ் எடுக்கிறாங்க நிறைய இடத்துல. குறைஞ்சது இப்போ 500 ரூபா, 1000 ரூபா சில இடத்துல குர்ஆன் ஓதி கொடுக்குறதுக்கு மட்டும். ஆனால் ஃப்ரீயாக ஓதி கொடுக்கலாம், ஏன்னா அது வருமானம் ஆயிருச்சு. நிறைய பேரோட வாழ்வாதாரமும் இந்த குர்ஆன் ஓதி கொடுக்குற மட்டும்தான். அதை தவிர்த்து அவங்களுக்கு வேற ஒன்றும் செஞ்சு கொள்ள இயலாத நிறைய பேர். அதனால் நிறைய பேருக்கு மந்த்லி ஃபீஸ் கட்ட இல்லாமல் குர்ஆன் விட்டு ஒதுங்குற நிறைய மக்கள் இருக்கிறாங்க. மாதம் 500 ரூபா கட்டி கொள்ளலாம், மாதம் 1000 ரூபா கட்டி கொள்ளலான்ட்டு குர்ஆனை கூட புலகோல ஓத போட இல்லாமல் விலகுற நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இப்படியெல்லாம் இது இப்போ மദ്രസா எடுத்தாலும் ஃபீஸ் கூட 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 கேட்டு கூட கேட்குறாங்க, அண்ட் போடையில் எல்லாருக்கும் இப்படியெல்லாம் இது. அப்போ பார்ப்போம். பிஸ்னஸ்மேன்ட்டு தனியாக ஆகிக்கிறதும் பிள்ளை, ஆளுங்கள்ட்டு தனியாக ஆகிக்கிறதும் பிள்ளை, இந்த கன்செப்டே ராங். அவங்களுக்கு ஒரு தொழில் இருக்கணும், தொழிலோட ஆலிமாகிக்கணுமே ஒழிய நான் ஆலிம் மட்டும்தான்னு சொன்னால் அது ஃபெயிலியர், கம்ப்ளீட்டாக ஒரு ஃபெயிலியர். அது வளர்ப்புலேயும் ஃபெயிலியர். நிறைய பேரை பாதிப்போம், மദ്രസா மட்டும் படித்தா போதும், ஹிஃபுல் படித்தா போதும், வேறொன்றும் சாதிக்க தேவையில்லைன்னா புல்லை எப்படி வளர்க்குற? குர்ஆன் ஓதி கொடுத்து மட்டுமா? இல்லை. நிறைய பேர்கிட்ட மௌலவிகள்கிட்ட சம்பளத்தை பாதிப்போம், 26,000 எடுக்கிறவங்களும் இன்னும் மீறாங்க மாதம். போதுமா? போதா? நிறைய பேரை பார்த்திப்போம் டொனேட் பண்ணுவாங்க. சில ஆலிம்கள் எங்களோட முகப்பத் வைக்கிற ஆலிம்களுக்கு அதிகமாக கார் வாங்கி கொடுக்குறது, வீடு கட்டி கொடுக்குறதுன்னு நிறைய பண்ணக்கொள்ள இதே ஒன்றுமே இல்லாத ஆலிம்களும் இருக்கிறாங்க. வருமானம் ஒன்று வராத ஆலிம்கள், ஹாஃபில்கள் அப்படியும் இருக்கிறாங்க. ஸோ ரெண்டு பக்கத்தையும் பாருங்கள். ஒரு ஆலிம்களை மட்டும் பிடிச்சி அவங்களுக்கு யாரெல்லாம் தெரியுமோ அவங்க எனக்கு வீடு கட்டணும், எனக்கு கார் வாங்கணும்னு ஆக்கள்கிட்ட போயிட்டு டொனேஷன் கேட்டெல்லாம் கட்டிட்டு முன்னேறிட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க. அப்படி யார்ட்டையுமே கேட்காம குர்ஆன் ஓதி கொடுத்து இல்லாட்டி பள்ளியில் மட்டும் மீந்துட்டு அண்டைக்கு திண்டுட்டு இருக்கிற சாதாரண ஆலிம்களும் இருக்கிறாங்க. ஸோ இந்த செல்வந்தர்கள் இருக்கிறேன்னு சொன்னால் கொஞ்சம் பார்த்து உதவி செய்யுங்க. ஆல்ரெடி நல்லா வருமானம் வருது, நிறைய பேர் டொனேட் பண்ணுறாங்கடா, ஒரு ஆலிமை பிடிச்சிட்டு அவங்களுக்கு மட்டும் எல்லா டொனேஷனும் பண்ணுவாங்க, இன்னொரு ஆலிமுக்கு ஒரு ரூபாவும் கிடைக்காது. ஸோ ரெண்டையும் ஈக்குவலாக கொண்டு போகிறது தான் நீதி. ஆனால் நீதி தவறுறதே எங்களோட அதிகமான மக்கள் தான். அதை பற்றி பேசி வேலை இல்லை. ஸோ இஸ்லாமிக் அனாலஜி, நிறைய பேருக்கு பயாலஜி தெரியும், இஸ்லாமிக் அனாலஜின்னு ஒண்டிக்குது. அனாலஜினா கியாஸ்னு சொல்லுவோம். இஜ்மா கியாஸில் கியாஸ்னு தனி பாடம், அது பெரிய ஒரு பாடம். ஆனால் கியாஸை வெறுமே இஜ்மா கியாஸ்னு சுருக்கிட்டு இவ்வளோ தாண்டு படித்து கொடுத்துருவாங்க. ஃபிக்கு ஸ்டார்ட் பண்ண முன்னாடி கியாஸ்ன்ற ஒரு விஷயத்தை நாம் சொல்லி கொடுத்துடணும். இப்படி தான் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒவ்வொரு மதுஹப்படி தான் நீங்கள் படித்து கொடுக்குறது உருவாக்கிக்கும். அப்போ அந்த மதுஹப்லையும் இவ்வளோ வேறுபாடுகள் இருக்குன்னு சொல்லி வேறுபாடையும் சொன்ன பிறகு தான் ஒழுங்காக கிளியரான ஃபிகராக கொண்டு போகணும். ஆனால் அப்படி கொண்டு போகிறது இல்லை, அது பிரச்சனை ஒன்றும் இல்லை, அது பிறகு பார்ப்போம். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணிப்பேன். என்னென்னா இது 7ஆம் நூற்றாண்டு, இது 8ஆம் நூற்றாண்டு சொல்லிப்பேன். இது 7ஆம் நூற்றாண்டு, இது 8ஆம் நூற்றாண்டு இல்லை, இது 8ஆம் நூற்றாண்டு, இது 9ஆம் நூற்றாண்டு, அப்படி தான் வரும். 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டு சொல்லி பட்டிக்கும், 8ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டு, அதுதான் சரி. ஓகே. ஸோ யாரோ கமெண்ட்டில் போட்டிதாங்க அது மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி. ஸோ ஜெசாக்கல்லா ஹைரா. இன்டெலிஜென்ட் வேர், அதாவது வேர் இஸ் அவர் இன்டெலிஜென்ட் அப்படின்னு கேட்கலும் ஒரு சயின்டிஸ்ட் ஒரு நியூட்டன்ஸ் ஒரு விஷயத்தை கொண்டு வரக்குள்ள நியூட்டன் சொன்னது பிள்ளைன்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரூவ் பண்ணுறாங்க. தப்பாக சொன்னது நியூட்டன், இப்படி தான் வரும் அப்படின்னு. நியூட்டன் சொன்ன ஒரு விஷயத்த இல்லை அப்படி வராது அப்படின்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங் ப்ரூவ் பண்ணுறாங்க. இந்த இடத்த பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சயின்டிஸ்ட் சொன்னதை இன்னொரு சயின்டிஸ்ட் இல்லை இது இப்படி தான் வரும் அப்படின்ட்டு கடைசியில் ப்ரூவ் பண்ணுறாங்க சில டீட்டெயில்ஸை வச்சுக்கொண்டு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் நியூட்டன் சொன்னது பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு நியூட்டன் செஞ்ச ஆய்வில் ஒரு சின்ன திருத்தத்தை உருவாக்குவாங்க. இதே ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அந்த திருத்தத்தை செஞ்ச பிறகு அந்த திருத்தத்தை அப்டேட் பண்ணி ஸ்டீஃபன் ஹாக்கிங்
அவன் வந்து இன்னொரு தீர்த்தத்தை உருவாக்குறான். அப்போது என்ன நடக்குதுன்னா சயின்ஸ் வந்து முழுமை பெறுது. சயின்ஸ்னா என்னன்னு ஒன்றாவது பார்க்கணும். அறிவியல் என்பது இயற்கையின் நியமங்களை ஆய்வு செய்து விளக்கும் ஒரு முறையாகும். அதாவது ஒரு சூரியன் சுத்துதுன்னா அது எப்படி சுத்துது, ஏன் சுத்துது, எதுக்காக சுத்துது, எதனால சுத்துது, இதை தெரியல. இதை வந்து நமக்கு ஆராய்ச்சி செய்கிறத வந்து நாங்கள் அறிவியல்னு சொல்லுவோம். ஆனால் நிறைய பேர் வந்து சயின்ஸ் எல்லாம் பொய் தான் சொல்லுது, சயின்ஸ் பொய்யா சொல்லுது அப்படின்னு ஒரு வார்த்தையை கொண்டு வருவாங்க. எங்களோட ஆலிம்களாகிலும் மௌலவியலாகிலும் எல்லாரும் சேர்த்து தான் சொல்கிறேன். சாதாரண மனுஷங்களாகிலும் டீச்சர்ஸ், ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் ஆகிலும் எல்லாருமே இந்த சயின்ஸ் பொய் தான் சொல்லுது, இஸ்லாம் உண்மையை சொல்லுது, சயின்ஸ் பொய் தான் சொல்லுதுன்னு சொல்லவே இல்லை. சயின்ஸ் பொய் தான் சொல்லுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இறை நிராகரிப்பாளர் ஆகிடுவீங்க. சயின்ஸே பொய் சொல்லுதுன்னு சொல்லலாம்னா சயின்டிஸ்ட் பொய் சொல்லலாம், சயின்டிஸ்ட் பிள்ளையாக சொல்லலாம். ஒரு அறிவியலாளர் இல்லாட்டி ஒரு அறிவியலாளர், அதாவது ஒரு சயின்டிஸ்ட் பிள்ளையா சொல்லுமே ஒழிய சயின்ஸ் பொய்யா சொல்லாது. சயின்ஸ்னு சொன்னால் அது அல்லாஹ் படைச்ச உண்டு. அல்லாஹ் எப்படி படைச்சி அது எப்படி இயங்கணும் அப்படின்னு அல்லாஹ் தீர்மானித்த உண்டு, பிழை ஆகாது. ஸோ சயின்ஸ் அல்லாஹ் தான் படைக்கிறான். ஸோ சயின்ஸ் அப்படின்னா அறிவியலை அல்லாஹ் தான் படைக்கிறான். அது எப்படி இயங்குது, எப்படி என்ன மாதிரி இயங்குது, அது எப்படி இயங்கணும் எல்லாத்தையுமே அவன் தீர்மானிக்கிறான். ஸோ அதுதான் அறிவியல். அந்த அறிவியல் அல்லாஹ் படைத்தது. அல்லாஹ் படைத்த அறிவியல் என்னைக்குமே பிழையாகாது. அறிவியலாளர்கள் பிழை செய்யலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த காலத்தில் சூரியன் மையமாயிக்கும், கோள்கள் எல்லாம் அதை சுற்றி வரும் அப்படின்னு சொல்லக்கொள்ள அது ஒரு அறிவியலாளர் சொன்னது, அவர் கண்டுபிடிக்கிறாரு. அப்படி இன்னொரு அறிவியலாளர் வந்து சொல்கிறாங்க, இல்லை சூரியனும் அதுக்கு நியமிக்கப்பட்ட பாதையில் பயணித்து கொண்டிருக்குது, அதோட இதுவும் பயணிக்குது அப்படின்னு காலப்போக்குள்ள அறிவியலாளர் இன்னொருத்தர் வந்து கண்டுபிடிக்கிறார். அறிவியலாளர்கள் இதை கண்டுபிடிச்சி ரிப்போர்ட் பண்ணுறாங்களே ஒழிய உண்மையாக நடக்கிற விஷயம் அறிவியலை உருவாக்கினது அல்ல, அதை படைச்சது அல்ல. நடுவில் வந்து எவனா சொத்தேன் அறிவியல் போய் தான் சொல்லுது, சயின்ஸ் போய் தான் சொல்லுதுன்னு சொன்னான் அப்படின்னு சொன்னால் அவனை நாங்கள் ஒரு முஸ்லீமாக கருதுறதே பிள்ளை. ஏன்னா அல்லாஹ் படைச்சொண்ட நிராகரிக்கிறதுக்கு சமம். ஏன்னா சயின்ஸ்னு சொன்னால் எது எல்லாம் சயின்ஸோ இன்னைக்கு நான் உங்களோட பேசி கொண்டீங்கன்னா அந்த வாய்ஸ் கேட்குது, அந்த வாய்ஸ் எப்படி கேட்கணும், எது மூலம் உங்ககிட்ட கேட்கணும், எப்படி அது பயணிக்கணும்ன்ற எல்லாத்தையுமே தீர்மானிக்கிற அல்லாண்ட கொள்ள நீங்கள் இப்போ இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிறதே அறிவியல் தான். இப்போது ஜியோகிரஃபினா புவியியல், புவி மற்றும் அறிவியல், புவியோட அறிவியல் தான் புவியியல்னு வரப்போல அது ஜியோகிரஃபி. சரியா? பௌத்திக வித்யாவன்னு சொல்லுவோம் சிங்களத்தால், வித்யாவை, அது ஒரு சயின்ஸ். ஸோ சயின்ஸு சொன்னால் ஹதீஸ், அதாவது உசூலுல் ஹதீஸ்னு ஒரு பாடம் ஒண்டிக்குது. அதாவது அறிவிப்பாளர் வரிசைகள், யார் மூலமாக சொன்னது, யார் மூலமாக சொன்னது, யார் மூலமாக சொன்னதுன்னா அதுவும் ஒரு சயின்ஸ் தான். ஸோ ஹதீஸ் சயின்ஸ், ஹதீஸ் சயின்ஸ்னு சொன்னால் ஹதீஸ் எங்கால வந்துச்சு, எப்படி வந்துச்சு, எதால் வந்துச்சு, எங்கே சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்கன்னு அதை நாங்கள் தேடி பார்க்குறது. இது எல்லாத்தையுமே தீர்மானித்தது அல்ல. அந்த இடத்துல அது பிழையாகாது. ஹதீஸை ரிப்போர்ட் பண்ணவங்க பிழையாகலாம், ஆய்வு செஞ்சவங்க பிழையாகலாம், ஆனால் என்றைக்குமே அறிவியல் பிழையாகாது. ஏன்னா அறிவியலை படித்தது அல்ல. ஸோ உங்ககிட்ட வந்து நீங்கள் ஜஸ்ட் கேட்டு பாருங்கள் யார்கிட்ட, சரி சயின்ஸ் உண்மையா பொய்யா அப்படின்ட்டு. சயின்ஸ் எல்லா டைமும் உண்மை இல்லை, சயின்ஸ் எல்லா டைமும் உண்மை இல்லைன்னா அது பிழை. சயின்டிஸ்ட் சொல்கிறது எல்லா டைமும் உண்மை இல்லை, அது அப்படி சொல்லலுமே ஒழிய அறிவியலை குத்தம் சொல்லலாம். அறிவியல்னு சொன்னால் அது அல்லாஹ் படைத்த படைப்பு தான். ஏன்னா அது எப்படி வரணும், எப்படி என்ன மாதிரி வரணும், எது மூலமாக வரணும் எல்லாத்தையுமே படைச்சது அவன். அறிவியலோட ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் அவன்கிட்ட தான் இது. ஸோ அறிவியலை குத்தம் சொன்னால் அல்லாவை குத்தம் சொல்கிற மாதிரி. சயின்ஸுன்னு சொன்னால் எவ்ரி திங், நாங்கள் நடக்கிறது, உடுக்கிறது. கெமிஸ்ட்ரி எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கெமிஸ்ட்ரி சில பொம்பளை புள்ளைகளை பார்த்திப்போம், பயாலஜி படிக்க வைப்பாங்க. சரியா? அப்போது கெமிஸ்ட்ரின்ற ஒரு பாடம். சரியா? இல்லாட்டி டாக்டர் மெடிக்கல் ஆகிடும். ஸோ இந்த கெமிஸ்ட்ரி நல்லா படித்து நல்லா மேதை ஆகின அப்புறம் ஓகேன்னு வைப்போமே. சரியா? சப்போஸ் நம்ம பயாலஜியில் 3A, பயாலஜியில் A-level சயின்ஸில் 3A, பயோ கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் மூணுலேயும் 3A எடுக்கிற ஒரு பிள்ளைக்கு போயிட்டு குசினில் ஒரு டீ ஊற்ற தெரியுமான்னு கேட்டால் தெரியா. சரி, ஒரு இன்றைக்கு இறைச்சிக்காரி ஆக்கி வைனா ஆக்கி வைக்கலாம். சயின்ஸ்னு சொன்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, இது மட்டும் இல்லை, சமையல் தான் அதை விட பெரிய சயின்ஸ். ஏன்னா ஒரு கொச்சு கதவுல எவ்வளோ போடணும், தண்ணி எவ்வளோ ஊற்றணும், இறைச்சி எவ்வளோ உள்ளுக்கு போடணும், ஒரு டீ எடுங்களே, டீக்கு எவ்வளோ தான் சீனி போடணும், எவ்வளோ டீ தூள் போடணும், இது எல்லாம் அளக்கிறது கெமிஸ்ட்ரி தான். சமையல் தான் ஒன்றாவது கெமிஸ்ட்ரி.
விளங்கினா சமையல் தான் ஒன்றாவது கெமிஸ்ட்ரின்னு சொல்லி கொடுங்க. ஒவ்வொரு தாய்மார்களும் எல்லாருமே கெமிஸ்ட்ரி படித்தவங்க தான். இந்த ரசாயனங்கள் மட்டும் இல்லை கெமிஸ்ட்ரின்னு சொல்கிறது. பருப்பாக தெரியா, சோறாக தெரியா, டியூத்த தெரியா, ஆனால் கெமிஸ்ட்ரியில் ஏன்னு சொன்னா நீ ஃபெயில். நீங்கள் அந்த எக்ஸாமில் தான் பாஸ் ஒழிய கெமிஸ்ட்ரியில் நீங்கள் ஃபெயில், சோறாக தெரியாட்டி. அப்போ என்ன புல்ல வளர்த்துக்கிறீங்க? இல்லை, புல்ல வளர்க்குறது ஏன்னா சரியாக வளர்த்தா தான் அது எங்கே போயிட்டு நிற்கணுமோ அங்கே போயிட்டு நிற்கும். சிலவங்க இந்த சொல்லுவாங்க நாங்கள் வளர்த்து விட்டுட்டோம். நீங்கள் வளர்த்து விடல, சாப்பாடு கொடுத்து மட்டும் வச்சுக்கிறீங்க. விலைங்கண்ணா வளர்ப்பு வேற, பழக்கிறதுன்னு சொல்கிற வேற. புள்ளகலாய்களும் ஓலவலா ஏலவலா பிரச்சனை இல்லை, சமையலை பொம்பளை புள்ளன்னா கொடுத்து தான் ஆகணும். அப்போ தான் நாளைக்கு மாமியார்கிட்ட அடி வாங்காமல் ஏச்சி வாங்காமல் ஒழுங்காய்ங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் அந்த ஒழுங்காக சொல்லி கொடுக்காம நாளைக்கு அங்கிட்டு கல்யாணம் முடிச்சு கொடுத்த போகிறோம் ஏச்சி வாங்கி கொண்டும் அடி வாங்கி கொண்டும் டிவோர்ஸ்லாம் போயிட்டு முடிகிற கதைகள் வீட்டில் வேலை செய்கிறதுக்கு பழக்கில்லை. செல்லமாக வளர்த்தாச்சு, படிக்குது 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 விட்டாச்சுன்னா ஒன்றாவது படிக்க வைக்கணும். கெமிஸ்ட்ரின்னா சமையலை தான், அதுக்கப்புறமா கெமிஸ்ட்ரி தானாக வரும். ஸோ ஃபிசிக்ஸ், ரெண்டாவது ஃபிசிக்ஸ் எடுத்தோன்னு சொன்னால் நான் ஜஸ்ட் பொடியை நான் யார் சரி பிடிச்சிக்கல. இந்த ஃபிசிக்ஸில் மோஸ்ட்லி வந்து ஈஸிக்வல் டு எம்சி ஸ்கொயர்ட் எல்லாம் வரும். அதெல்லாம் ஓரம் வச்சுட்டு இந்த சார்பியல் கோட்பாடு, சிறப்பு சார்பியல் கோட்பாடு பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொன்னால் சிறப்பு சார்பியல் கோட்பாடா அப்படின்னு முழிக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒன்றாவது ஃபிசிக்ஸில் பேசிக்கே சிறப்பு சார்பியல் கோட்பாடும் சார்பியல் கோட்பாடுன்னா சரியாக அது பற்றி விளங்கிக்கணும். இந்த ரிலேட்டிவிட்டி தியரியும் ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தியரியும். ஆனால் அது நிறைய பேருக்கு தெரியாது. அதுவும் இல்லாமல் இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ்னு ஒன்று இது. ஃபிசிக்ஸில் ரெண்டு விஷயங்கள் இருக்கல, வந்து ஜென்ரல் ஃபிசிக்ஸும் குவாண்டம் ஃபிசிக்ஸும். குவாண்டம் ஃபிசிக்ஸில் ஒரு பேசிக் ஐடியா கூட தெரியா எங்கள்கிட்ட ஃபிசிக்ஸ் படிக்கிற நிறைய புள்ள இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரிங் தியரி வந்து அல்லா, அதான் ஸ்டார்டிங்கில் சொல்லிப்பேன், அல்லாட உருவம் இல்லைன்னு சொல்லலாம், ஈக்கின்னு சொல்லலாம். அதுக்கு சரியான ஆன்சரை வந்து நிலையான உருவம் அற்றவன், அதுதான் உண்மையான ஆன்சர். நிலையான உருவம் அற்றவன் எப்படின்னு சொன்னால் அதுக்கு ஸ்ட்ரிங் தியரின்னு ஒரு தியரி வேண்டியது. ஸோ குவாண்டம் ஃபிசிக்ஸ், த ஹிக்ஸ் போசோன் அப்படின்னு நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் அதை பற்றி ஒரு ஐடியா ஒன்று உங்களுக்கு தெரியுமா? ஃபிசிக்ஸில் ஏ தெரியா? இப்போ ஃபிசிக்ஸில் ஏ, ஆனால் இப்போ நாங்கள் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் தெரியா? இதுதான் எங்கள்கிட்ட ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன ஃபிசிக்ஸ் ஃபெயில், விளங்கினா? அதே மாதிரி தான் பயாலஜின்னு எடுத்து போகிறோம். சிகரெட் குடித்தா நிக்கோட்டினிக்கு, சரி நிக்கோட்டினிக்கு ஓகே, நிக்கோட்டின் ரிசெப்டர் எங்கேக்கு தெரியா? அப்போ என்ன பயாலஜி ஃபெயில். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, இந்த படிப்புன்னு சொன்னால் மார்க்ஸ் எடுத்து ஏ எடுக்கிறது இல்லை. லைஃப்பில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அது விளங்கி கொள்றதுக்கு, ஆனால் அதை விளங்குறாங்க இல்லை. நான் சொல்கிறது, இந்த மௌலவி ஆய்க்கலும் ஆலிம்கள் ஆய்க்கலும் யாராவை ஆய்க்கலும் கேள்வி கேட்கணும். இப்போது ஒரு மௌலவி சொல்கிறது 100% சரின்னு சொன்னால் அது பிள்ளை. நீங்கள் அவங்க சொல்கிற பிள்ளையை சுட்டி காட்டினீங்க அப்படின்னு சொன்னால் நாளைக்கு அவங்க திருத்தி கொள்வாங்க. அதே மாதிரி அவர் படித்து கொடுக்குற அடுத்த சமூகம் சிறந்து அமையும். சயின்ஸும் அதான் பண்ணுது, சயின்டிஸ்ட்டுகளும். இந்த சயின்டிஸ்ட் பிள்ளைண்டி இனத்தை சொல்லக்கொள்ள அப்டேட் ஆகுதே ஒழிய அது குத்தம் இல்லை. ஒவ்வொரு மௌலவியும் சொல்லக்கொள்ள நாங்கள் அவங்க சரியா பிள்ளையா அப்படின்னு அவங்ககிட்ட கொஸ்டனாக கேட்டு அவங்க பிள்ளையா சொன்னாண்டா இது பிள்ளை மௌலவி திருத்திக்குங்க அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அதுக்கு பிறகு வர சமூகம் சீராக அமையும். அப்படி இல்லைன்னா அல்லாத ஸ்தானத்துக்கு கொண்டு வந்து வச்சுக்கிறீங்க அவங்கள. இல்லை மௌலவி சொன்னால் மௌலவிக்கு குத்தம் சொல்லப்படாது, மௌலவிகளுக்கு தப்பு சொல்லப்படாது, அப்படி தான் வளர்த்து வச்சுக்கிறோம் எங்களோட சமூகத்தை. அது பிள்ளை. ஸோ நானும் சரி, இப்போ நானும் எனக்கு 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டு சொல்லிடுது பிள்ளைன்னு சொன்ன சுட்டி நானும் திருந்தி கொண்டேன், நானும் விளங்கி கொண்டேன். அதுக்கப்புறம் நானும் அடுத்த பிள்ளைக்கு படித்து கொடுக்கல, சரியாக படித்து கொடுக்கணும். ஸோ சிறந்த ஆசிரியர் வந்து தன் பிள்ளையனில் அவன் திருத்தி கொள்பவனே அன்றி தனாவட்டில் ஆடுறவன் இல்லை. இல்லை நான் தான் சரி, நீ பிள்ளை, நீ அப்படி சொல்லுவாய் அப்படின்னு சொல்கிறவன் இல்லை. ஓகே அம்மா இது மிஸ்டேக்காக நான் திருத்தி கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறவன் மட்டும்தான் சிறந்த ஆசான். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவன் ஆசானே இல்லை, அதுக்கு வேறு பெருகி. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் வேணா ஐக்கியலும் மிஸ்டேக்னா சொல்லி பழகுங்க. அதை விட்டுட்டு இல்லை மௌலவியருக்கு தப்பு சொல்லக்கூடாது அப்படி எப்படி பேசுவீங்க அப்படின்லாம் அந்த கதையெல்லாம் இல்லை, இல்லைங்கன்னா உமர் அலி எல்லாம் தப்பு செய்யக்கொள்ள அடுத்த சஹாபி ஐக்கியலும் சஹாபி பெண்மணி அலைகளும் சொன்னாங்க, சரியா இப்படி இல்லை அப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லி. அபூபக்கர் என்ன சரி சொல்லக்கொள்ளையும் இல்லை இது இப்படி தான் வரும் அப்படின்னு எதிர்த்து சொன்னாங்க. அது மூலமாக மட்டும்தான் சீரான சமூகம் வருமே ஒழிய கேள்வி கேட்கவே வானம், இல்லாட்டி குத்தமே சொல்ல வானம்டா சர்வாதிகாரம் இது. அது பிள்ளை, விளங்கினா? ஏன்னா நிறைய பேரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யூ கேனாட் எஸ்கேப் அ ப்ரிசன் இஃப் யூ டோன்ட் நோ யூ ஆர் இன் ஒன். வெர்னான் ஹார்வர்ட் சொன்னது, நீ இருப்பது ஜெயில் என்று நீ அறியாதெனில்
உனக்கு அதிலேருந்து தப்பிக்க முடியாது. விளங்கிச்சா? நீங்கள் ஜெயிலில் இருக்கிறேன்டே உங்களுக்கு தெரியாட்டி உங்களுக்கு அதுலேருந்து தப்பிக்கலாம். விளங்கினா? ஸோ இது எல்லாத்துக்குமே பொருந்தும் நான் சொல்கிறேன். இது பொறவு நான் சொல்கிறேன் ஏன்னு. ஏன்னா இந்த கன்செப்டை நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணால் விளங்காது. அது இந்த ஐடியா மட்டும் வச்சுக்கோங்க. மദ്രസാன்னு சொல்லக்குள்ள வந்து அது ஒரு லேர்னிங் சென்டர். நான் மദ്രസാல படிக்கல. சிலகளை பார்த்திப்போம் நான் மദ്രസാல படிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க மദ്രസാல படிக்கலைன்னா ஸ்கூலில் படிக்கலைன்னு அர்த்தம். ஸோ எல்லாருமே ஸ்கூலில் படிச்சுப்பாங்க. ஸ்கூல் வந்து ஜென்ரலான ஒரு டேர்ம் தான் மദ്രസா. மദ്രസാன்னு சொன்னால் ஒரு பொதுவான ஒரு இது எதுக்கு கல்வி நிலையத்துக்கு எதுவாக வேணா கேளும். ஆன்லைனில் படித்தாலும் மദ്രസா தான். ஆஃப்லைனில் அதாவது ஒன் சைட்டில் படித்தாலும் மദ്രസா தான். நீங்கள் நார்மலாக ஒரு ஸ்கூலில் போயிட்டு படித்தாலும் மദ്രസா தான். ஸோ அதில் எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை. ஆனால் போர்டிங் கன்செப்ட்னு உண்டு புதுசாக உருவாக்கப்பட்ட உண்டு. அது பித்தத் விளங்கினா. இந்த போர்டிங்லேருந்து அது உள்ளுக்கு இந்த அடைஞ்சி கொண்டு தான் படிக்கணும் அப்படின்ற ஒரு கன்செப்டை உருவாக்கினது வந்து காலப்போக்கில் அதாவது 1800 சொச்சம் நினைக்கிற மாதிரி அப்படி அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஈக்கல்ல, உமர் அலின்ற காலத்தில் ஈக்கல்ல, அபூபக்கர் காலத்தில் ஈக்கல்ல, அப்படியெல்லாம் ஈக்கல்ல. ஆனால் ஏன் உருவாக்கினாங்க அப்படின்னு சொன்னால் ஆங்கிலேயர்கள்ட அவங்களோட சிலபஸ் எல்லாம் கிறிஸ்தவத்தை தழுவி உருவாக்கப்பட்டது. அப்போ அங்கே படிக்க வேணாம், நீங்கள் வந்து போயிட்டு மദ്രസാல படிங்கன்னு மദ്രസா பில்டிங் ஸ்ரீலங்காவில் உருவாக்கப்படுது. இதில் வந்து மார்க்க கல்வி மட்டும் தான் கொடுக்கப்படுது. ஆனால் ஒரு விஷயந்தான் இதில் மெயின் மிஸ்டேக், இதில் படிக்கிற தியரி மட்டும்தான். 80% தியரி, ப்ராக்டிக்கலுக்கு இடம் உண்டு இல்லை. விளங்கினா? ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. மார்க்கத்தை ஃபுல்லாக படிக்கிறாங்க, தியரியாக மனப்பாடம் பண்ணுறாங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வெளி உலகத்துக்கு வந்து ஒரு 4-5 வருஷம் தாண்டா தான் அதோட ப்ராக்டிஸ் உண்மையாக வரும். ஆனால் எல்லாருமே ப்ராக்டிஸ்குள்ளே வராங்கன்னு கேட்டால் இல்லை. சிலவங்க வந்து வேறு வேறு வேலைக்கு போகிறதுனால படித்ததும் மறக்குது. இது உண்மையாக நடக்குது. ஸோ ஆன்லைனில் வர்றது மூலமாக என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் மார்க்கத்தை படிக்க மேலும் அதை நடைமுறை வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலில் கொண்டு வரவும் மேலும். ஸோ ஃபிசிக்கல் மദ്രസா விட ஆன்லைன் மദ്രസാவில் இப்போ நீங்கள் அட்வான்ஸாக படிக்கல வந்து அதவங்களுக்கு ப்ராக்டிஸில் அதாவது மற்றவங்களை எடுத்து சொல்கிற மூலமாக, அவங்களோட உண்மைக்கு எடுத்து சொல்கிற மூலமாக, அவங்களோட தங்கச்சிமாருக்கு இதை சொல்கிறது மூலமாக, இன்றைக்கு படித்தேன் அதை நான் சொல்கிறேன்னு நீங்கள் சொல்கிற மூலமாக உங்களுக்கு அதை ப்ராக்டிக்கல் இதுக்கு கொண்டு வரையிலும். அண்ட் உங்களுக்கு ஸ்கூல் இப்போ நார்மலாக இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் போகிறவங்க இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து எப்படின்னு சொன்னால் அந்நிய சகோதரர்களோட தான் படிக்கணும். அப்போ அவங்க படித்ததை அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடும். அப்போ அங்கே வர கேள்விக்கு பதில்கள் வந்து நாங்கள் இங்கேருந்து கேட்டு அவங்களுக்கு போயிட்டு சொல்லிடலாம் அடுத்த நாள். ஆனால் அது மூலமாக அவங்களுக்கான ஒரு வழிகாட்டல் ஆன்லைன் மூலமாக வழிகாட்டல் ஒன்று கிடைக்கிது எல்லாருக்கும். இதை தடுக்க வேணாம். தடுக்கிற மூலமாக மார்க்கம் தான் நாசமாக போகுமே ஒழிய இந்த ஃபிசிக்கலில் மட்டும்தான் படித்தா முஸ்லீம்ன்றது இல்லை. ஒன்றாவது இந்த ஒன் சைட்டில் மட்டும்தான் படித்தா இந்த போர்டிங் மദ്രസാல படித்தா மட்டும்தான் அவன் வந்து ஆலிமா அப்படின்னு நினைக்க வேணாம். ஏன்னா அவங்க தியரியாக மட்டும் படிச்சுட்டு ஃபிசிக்கலாக அதை வந்து ப்ராக்டிக்கலாக கொண்டு வரது வந்து கஷ்டம். அதுக்குள்ளே கஷ்டம். ஸோ இப்போ நாங்கள் சொல்லிட்டோன்னு சொன்னால் இப்போ இருக்கிறவங்க அவங்களோட இந்த ப்ராக்டிக்கலாக படிக்கலும். ஸோ ப்ராக்டிக்கலாக படிக்கிற வந்து பெஸ்ட், தியரியாக படிக்கிறது விட. நான் மദ്രസാவுக்கு தான் சொல்லலை, அந்த சிஸ்டம் கொஞ்சம் மாறணும். இப்போ லாய்க்காட கன்செப்டை நிறைய மദ്രസാரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க எங்களோட சிலபஸை. ஸோ அதுக்கு ஜெஸாக்கெல்லாம் ஆகிரும். நிறையா ஃபிசிக்கல் மദ്രസா எங்களோட சிலபஸை நாங்கள் இப்போது அவங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்குறேன், அவங்கள வழிகாட்டல் கொடுக்குறேன். இப்போ அவங்களும் இப்போ அப்டேட் ஆகி கொண்டு வராங்க. ஸோ நிறைய மദ്രസാக்கள் கன்செப்டை மாற்றணும், அவங்களோட சிஸ்டத்தை கொஞ்சம் மாற்றுவாங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ ஏன்னு சொன்னேன்டா, இப்போ உங்களுக்கு படித்து கொடுக்குற மெத்தட் வேறு. ஏன்னா அது வந்து தங்க நாணயங்களை வச்சு படித்து தருவாங்க, இல்லாட்டி வெள்ளி நாணயங்கள், நிசாப்னு சொல்லுவோம். ஜகாத்தில் வந்து நிசாப்னு டிக்குது, அது வந்து தால்சாலியை வச்சு கொடுக்கலாம், அது வந்து தங்கத்துக்கு மாற்றணும். அதே மாதிரி தான் இந்த கடனை பற்றி படித்து கொடுக்கல இந்த மவாரிஸ் ஆகிகளும் எதாவின் ஆகிகளும் பாடங்கள். இந்த கடனை பற்றி படித்து கொடுக்கல நீங்கள் படிச்சுட்டு வர்றது தங்கத்தையும் வெள்ளியும் வச்சுக்கொண்டு, ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் வளர்க்குறோம் வந்து ஐனுக்கு ஈர தாள் சல்லி. இப்போ இதை படித்து கொடுக்குற இப்போ நான் இந்த வீடியோ பார்க்குறதே ஆலிம்களும் தான் இந்த வீடியோ போடுறது. ஆனால் பப்ளிக்கில் தான் போடுவேன் எல்லாரும் தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு. ஸோ ஆலிம்களுக்கு தான், நோமலாக்களுக்கும் இல்லை. அப்போ நீங்கள் நல்லா யாதிச்சிங்க, நீங்கள் மദ്രസാல என்ன படிச்சிங்க, ஆன்லைனில் வரக்கொள்ள இது படித்து தரோம். ஏன்னா நீங்கள் நடைமுறை வாழ்க்கைக்கு வர போகிறீங்க, மദ്രസാல வந்து தியரியாக படிச்சுக்கிறீங்க, அவ்வளோதான். ஸோ ப்ராக்டிக்கலாக படிக்கிறதுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படின்னு. ஸோ
தங்கம் நாணயங்களை வச்சு பார்க்கக்குள்ள இங்கே தாழ்சாலி இப்போ தாழ்சாலின்னு வரக்குள்ள எல்லாரும் வந்து தாழ்சாலியை வச்சு பார்ப்பாங்க. அது இல்லை. ஒன்றாவது நீங்கள் நாணயங்கள் தங்கம் வெள்ளியை வச்சு தான் பார்க்கணும்னு படிச்சப்புறமா தாழ்சாலியும் அதே மாதிரி 5000 எடுத்தால் 5000 தான் ரிட்டர்ன் கொடுக்கணும், 10,000 எடுத்தால் 10,000 தான் ரிட்டர்ன் கொடுக்கணும்னா அது வட்டி. என்னடா திருப்பி மாற்றி சொல்கிற அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கேள்வியை பாருங்கள். 50 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட அப்பா 50,000 கடன் எடுக்கிறாங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட அப்பா 50,000 கடன் எடுத்தா இப்போ நீங்கள் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்கணும்? இந்த கேள்வி நல்லா விளங்குதா? கேட்டு பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு பாருங்கள், ஆலிமா படித்தவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், ஆலிம்கள்ட்ட கேட்டு பாருங்கள், உங்களோட ஹஸ்பண்ட்டை கேட்டு பாருங்கள், ஒய்ஃப்ட்ட கேட்டு பாருங்கள், உங்களோட உஸ்தாட்ட கேட்டு பாருங்கள், எல்லாட்டையும் கேட்டு பாருங்கள். 50 வருஷத்துக்கு முன்னாடி எங்களோட அப்பா 50,000 கடன் எடுத்துக்கிறாங்க, இப்போ நாங்கள் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்கணும் அந்த ஊட்டாக்களுக்கு அப்படின்ட்டு பார்த்தா எவ்வளோ கொடுக்கணும் சொல்லுங்க பார்க்க. 50,000 ரூபா 50 வருஷத்துக்கு முன்னாடி கடன் எடுத்துக்கிறாங்க. இந்த கடனை இப்போ ரிட்டர்ன் கொடுக்கணும்னா எவ்வளோ கொடுக்கணும்? எவ்வளோ கொடுக்கணும்? இதுதான் எங்கிட்ட மிஸ்டேக். ஏன்னா நீங்கள் மார்க்கத்தை படிச்சில்ல, நீங்கள் 50,000 தான் கொடுக்கணும்னு சொன்னால் வட்டியோட தொடர் வாங்கிக்கிறீங்க, ஹராமாக சம்பாரிச்சிக்கிறீங்க, ஹராமாக கொடுக்கலாங்க செஞ்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா கரன்சியோட பிரின்சிபல் தெரியாமல் முடி கொண்டடிக்கலாம், மார்க்கத்துக்கு ஃபத்துவா கொடுக்கவும் இல்லை. அப்படி யாராச்சும் ஃபத்துவா கொடுத்திருந்தீங்கன்னா அது ஒரு பெரிய பாவமாகவும் கருதப்படும். ஸோ பார்ப்போம். 1வது விஷயம், கரன்சி நோட். இந்த தாள் சல்லிக்கும் இந்த கொயின்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை, ரெண்டும் ஈக்குவல் இல்லை. அந்த காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிலும் இந்த தாபிங்கள் தபு தாபிங்கள் யாராவே ஆகிலும் இந்த தாள் சல்லி யூஸ் பண்ணல, கொயின்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க, தங்க நாணயங்கள் இல்லாட்டி வெள்ளி நாணயங்கள். சரி, அந்த காலத்தில் பாட்டர் சிஸ்டம் இருந்துச்சு. இந்த வீடியோ பாருங்கள். காலையில் என்ன சாப்பிட்றோம், நேற்று நைட் என்ன சாப்பிட்டோம், நம்ம ஹேர் கட் எப்படி இருக்குது, நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் என்ன, எந்த ஸ்கூலுக்கு போகணும், எந்த காலேஜுக்கு போகணும், அங்கே என்ன கோர்ஸ் படித்தோம், எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகிறோம், இந்தியாவில் வேலை செய்கிறோமா ஃபாரினில் வேலை செய்கிறோமா, யாரை கல்யாணம் பண்ணுறோம், வச்சிருக்க ஃபோன் என்ன, ஓட்டுற பைக் என்னன்னு நம்ம வாழ்க்கையில் நம்ம எங்கே பிறக்கிறோன்ற ஒரே விஷயத்தை தவிர எல்லாத்தையுமே முடிவு பண்ணுறது பணம் தான். ஆனால் அந்த பணம் வெறும் பேப்பர். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நல்ல வேல்யூ இருக்கிற எக்ஸ்பென்சிவான பொருள்னா கோல்டு. என்கிட்ட கோல்டு இல்ல. எனக்கு பர்சனலா கோல்டு எப்படி தெரியும்னா, சின்ன வயசுல ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகும்போது கழுத்துல ஒரு செயின் போட்டுருவாங்க, அதை பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ வழிப்பு வந்தவனுக்கு வண்டி சாவி கொடுத்தா மாதிரி அடிக்கடி இருக்கான்னு செக் பண்ணிட்டே இருக்கும். அவ்வளோ ஏன் கோல்டுன்ற வார்த்தையை கேட்டாலே நம்மளுக்கு ஒரு மரியாதை வந்துடும். நம்ம கூட ஒர்க் பண்ற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து என் ஒய்ஃப்க்கு ஒரு கோல்ட் ட்ரிங்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னு காமிச்ச உடனே அப்பெல்லாம் எடுக்க மாட்டோம். எடுக்கும் போதே ரொம்ப பத்திரமா எடுப்போம். ஏன்னா கோல்டுக்கு எப்பயுமே ஒரு வேல்யூ இருந்திருக்கு. இப்போ ஒருத்தரோட நெட் ஒர்த், ஒரு மனுஷனோட மதிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு கூகுள்ல போயிட்டு சுந்தர் பிச்சை ஃபார் எக்ஸாம்பிள் சுந்தர் பிச்சை நெட் ஒர்த்னு போட்டீங்கன்னா அவரோட வேல்யூ, அவரோட மதிப்பு என்னங்கிறது காசுல தான் காட்டும். சோ இன்னைக்கு ஒருத்தரோட வேல்யூ அவங்க கிட்ட இருக்கிற காசு. ஆனா ஒரு 1000-1500 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே தங்கமா தான் இருந்துச்சு. ஒரு ட்ரெஸ் ஒரு கோல்டு காயின், ஒரு மாட்டு வண்டி 2 கோல்டு காயின். நல்லா பாட்டு எழுதுற புலவர்களுக்கு ராஜா கிஃப்டா தரணும்னா கூட 10 தங்க நாணயங்கள்னு எல்லாமே கரன்சியாவே தங்கம் தான் இருந்துச்சு. இதெல்லாம் ஒருத்தன் ஒரே ஊர்ல பிறந்து அங்கேயே படிச்சு கல்யாணம் பண்ணி வேலை செஞ்சு கடைசி வரைக்கும் அதே ஊர்ல இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. பாட்டு வண்டி குதிரை வண்டின்னு எவால்வ் ஆகி பொண்ணு வெளியூர்ல கல்யாணம் பண்ணி தர்றது, பக்கத்து ஊர்ல போய் வேலை செஞ்சுட்டு வர்றதுன்னு மனுஷங்க அவங்க ஊரை விட்டு வெளியே நகர ஆரம்பிச்சப்போ தங்கம் பிரச்சனை. இந்த ஊர்ல இந்த ஊருக்காரங்க இருப்பாங்க, பக்கத்து ஊர்ல அந்த ஊருக்காரங்க இருப்பாங்க. ஆனா நடுவுல இருக்கிற வழியில எதுவுமே இருக்காது, வழி மட்டும் தான் இருக்கும். ராபரிக்கு தமிழ் என்ன? வழிப்பறி. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போற வழியில மறிச்சு கொள்ளையடிக்கிறதுனால தான் அதுக்கு பேரே வழிப்பறின்னு வந்துச்சு. சோ பக்கத்தூருக்கு போய் கோழி வாங்கணும், ஆடு வாங்கணும், மாடு வாங்கணும், வீடு வாங்கணும்னு தங்கம் எடுத்துட்டு போகும்போது பிரச்சனை. நிறைய தங்கம் எடுத்துட்டு போனா பெரிய பிரச்சனை. அப்பதான் இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷனா தங்கத்தை பத்திரமா வச்சுக்கிறதுக்கு ஊருக்கு ஒருத்தர் உருவானாங்க. இவங்க இந்த ப்ராப்ளம்க்கு எப்படி சொல்யூஷன் தந்தாங்கன்னா, பக்கத்து ஊருக்கு போய் 10 கோல்டு காயின்ஸ் தேவையான ஒரு பொருளை வாங்கணும், ஆனா எடுத்துட்டு போக முடியாதுன்றப்போ நம்ம ஊர்ல தங்கத்தை பத்திரமா வச்சுக்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பார்ல, அவர்கிட்ட எடுத்துட்டு போய் இந்த 10 கோல்டு காயின்ஸை தந்தா, ஆமா நான் 10 கோல்டு காயின்ஸ் வாங்கிட்டேன்னு ஒரு ரெசீட், ஒரு பில் மாதிரி போட்டு தருவாரு. அதை எடுத்துட்டு போய் பக்கத்து ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட அந்த பேப்பரை தந்தா அவங்க 10 கோல்டு காயினை தந்துருவாங்க. நம்ம இந்த ஊர்ல என்ன தேவையோ வாங்கிட்டு வந்துடலாம் சேஃபா. இப்படிதான் உலகத்துல பேங்க்ன்ற ஒண்ணே உருவாச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு சாதாரண பேப்பருக்கு
வேல்யூ வந்துச்சு. இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற பேப்பர் கரன்சி உருவானதே இப்படிதான். இன்னும் நல்லா பார்த்தா எல்லா கரன்சி மேலேயும் ஐ ப்ராமிஸ் டு பே த பியரர் த சம் ஆஃப் 500 rupeesனு கவர்னர் சைன் போட்டிருப்பாரு. ஸோ அந்த நோட்டுங்கிறதே 500 rupees வேல்யூ இருக்கிற ஒரு பில்லு தான் நம்ம பர்ஸ்ல இருக்கு. மற்றபடி அந்த நோட்டுக்குன்னு எந்த வேல்யூவும் கிடையாது. இதுல ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, காசு நம்மளதா இருந்தாலும் அந்த காசுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குல்ல, 100 ரூபாய்க்குன்னு ஒரு வேல்யூ இருக்குல்ல, அதை பேங்க் தான் தீர்மானிக்குது. நிஜமாவா அப்படின்னு கேட்டா, நம்மள மாதிரியே வெனிசுலான்ற ஒரு நாட்டில் கவர்மெண்ட் முடிவு பண்ணி காசு அதிகமாக பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. எல்லார் கையிலுமே எக்கச்சக்கமான காசு வர ஆரம்பிச்சிருச்சு. எந்த ஒரு பொருள் ரொம்ப அதிகமாக கிடைச்சாலும் அதோட வேல்யூ கம்மியாயிரும். ஸோ அதனால அந்த கண்ட்ரியில் ஒருவேளை சாப்பாடு, ஒரு லஞ்ச் வாங்கணும்னாலே காசை எண்றதுக்கு, கவுண்ட் பண்றதுக்கு டைம் ஆகுதுன்னு கட்டுக்கட்டா காசை எடை போட்டு தான் லஞ்ச் வாங்குறாங்க. ஒருவேளை சாப்பாடு, ஒரு லஞ்ச் அந்த நாட்டோட வேல்யூ படி 20 லட்சம். ஸோ பணத்தை கொடுக்குறவங்க, பணத்தை வாங்குறவங்க, இவங்களை தாண்டி கவர்மெண்ட்டோ பேங்கோ தேர்ட் பார்ட்டியா ஒன்று இவங்களுக்கு நடுவில் இருந்துச்சுன்னா அவங்களால அந்த பணத்தோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணவோ டிக்ரீஸ் பண்ணவோ முடியும். ஸோ இந்த வீடியோவில் கிளியராக விளங்கிக்கும் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி தாள் சொல்லிடு. சரியா? டிமானிட்டைசேஷன் பண்ணுறாங்க. இது நரேந்திர மோடி இந்தியாவில் வந்து 2016 நவம்பர் 8 500 நோட்டையும் 1000 நோட்டையும் த மகாத்மா காந்தி சீரீஸ்டு. சரியா? அப்படி பண்ணக்குள்ள இதோட மதிப்பு ஃபுல்லாகவே இழகுது. இதோட மதிப்பு ஃபுல்லாக இழகுது. இதே ஒரு தங்க நாணயம் ஐந்து ஒரு 1000 ரூபா 500 ரூபா தங்க நாணயம் ஐந்து, அந்த தங்க நாணயத்தை நான் டிமானிட்டைசேஷன் பண்ணுறேன் அப்படின்ட்டு இந்த நரேந்திர மோடி சொல்லியிருந்தா இதோட மதிப்பு குறைஞ்சிக்குமா? சத்தியமாக குறைஞ்சிக்காது. ஏன்னா தங்கம், வெள்ளி அதுகளோட மதிப்பு குறையாது. இப்போது டிமானிட்டைசேஷன் பண்ண போகிறோம். இது வெறும் பேப்பர் தான். எது? இந்த தாள் சல்லிகள். அது கரன்சின்னு சொல்லுவோம். இது வந்து மணின்னு சொல்கிறது வேறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடனை பற்றி பேசினது மணியை வச்சு தான் ஒழிய கரன்சியை வச்சு இல்லை. ஸோ இதனால தான் சொன்னேன் உலக அறிவு முக்கியம், உலக அறிவு முக்கியம் அப்படின்னு சொல்லி. 1975 50 வருஷத்துக்கு முன்னாடி 1975 ஆண்டு 50,000 ரூபாய்க்கு ஒரு காரை வாங்கிலும், இதே 2025 50,000 ரூபாய்க்கு 4 டயரை வாங்கிலும். அதே காரோட டயரை. ஸோ 1975 கார் வாங்குறதும் 2025 4 டயர் வாங்குறதும் 50,000 ரூபா வச்சு இது ரெண்டும் எடுக்கலும். ஆனால் இப்போ நான் கேட்குற கேள்வி, இது ரெண்டும் உண்டா? சமன் இல்லை. ஸோ நாங்கள் அந்த வீடியோஸ் பார்த்திப்போம். நிறைய அந்த டிக்டாக்ல போடுறதாகிலும், யூடியூப்பில் போடுறதாகிலும், இல்லாட்டி கடனை பற்றி பேசுகிறதாகிலும் அவங்க எல்லாம் போடுவாங்க. 30,000 எடுத்தால் 30,000 தான் கொடுக்கணும், 1 ரூபா எடுத்தால் 1 ரூபாவையும் கொடுத்துடணும் அப்படின்னு. ஸோ பிள்ளை. சரியா? அது சரிதான். ஆனால் அது எந்த மெத்தடில் சரின்னு நான் சொல்கிறேன். ஆனால் இந்த மெத்தடில் இது பிள்ளை. அது எந்த மெத்தடில் சரினா, 1 இயர் உள்ளுக்கு, ஒரு வருஷத்து உள்ளுக்கு கடனை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அது எடுத்த அமௌண்ட்டை கொடுக்குறது ஓகே. இப்போ 50,000 எடுத்தேன்னா ஒரு வருஷத்துக்குள்ள ஓகே. ஆனால் காலம் கடந்து போகல வந்து அப்படி இயலாது. ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் தாண்டிச்சின்னு சொன்னால் எடுத்த அமௌண்ட்டை அப்படியே கொடுக்கலாம். தங்கத்தை வச்சு தான் பார்க்கணும் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு இப்போ உங்களோட அப்பா போயிட்டு ஒருத்தட்டு கேட்குறாரு, எனக்கு காசு வேணும் கைக்கு, இப்போ சல்லி இல்லை, ஒரு அமௌண்ட் ஒன்று தாங்களே அப்படின்னு சொல்லக்கொள்ள, ஒரு 20,000 ரூபா கேட்கக்கொள்ள, இப்போ இந்த மனுஷன் சொல்கிறான், இல்லை எனக்கு இப்போ 20,000 ரூபா தரதுக்கு சல்லி இல்லை, ஃப்ரெண்ட் உண்டு. சரியா? இந்த மாட்டை வாங்கிக்கோங்க. இது கற்பனை கதை. ஓகே, இந்த மாட்டை வாங்கிக்கோங்க. மாட்டை போயிட்டு அந்த சந்தையில் விற்றுட்டு நீ சல்லி எடுத்துக்கோ. பிறகு சல்லி கிடைச்ச பிறகு எனக்கு இந்த மாட்டு ஒன்று வாங்கிட்டா. மாடை தான் தர சொன்னான். சரியா? எனக்கு ஒரு மாடு ஒன்று வாங்கிட்டா அப்படின்னு சொல்கிறான். அவனோட அப்பா போயிட்டு 20,000 ரூபா கேட்குறான். 20,000 கேட்ட பிறகு இவன் சொல்கிறான், நீ இப்போ என்கிட்ட தரத்துக்கு சல்லி இல்லை, இந்த மாடிக்குது, மாடை எடுத்து போயிட்டு விற்று நீ சல்லி எடுத்துக்கோ, ரிட்டர்ன் எனக்கு ஒரு மாடு ஒன்று வாங்கிட்டா அப்படின்னு சொல்கிறான். சரியா? சரி, ஓகே. அவனோட அப்பா போயிட்டு இந்த மாடை கொண்டு போயிட்டு விற்றுட்டு ஒரு சல்லி 20,000 ரூபா எடுக்கிறான். சரியா? 20,000 ரூபா. இப்போ ஒரு 5-6 வருஷம் பேய்த்திருச்சு, மறந்துடுச்சு. அடே வாப்பா அவனுக்கு மாடு வாங்கணும்னு சொன்னேனே அப்படின்னு நினச்சி திரும்பாலும் உங்கள்கிட்ட கையில் தராங்க 20,000 ரூபா உண்டு, போடா போயிட்டு மாடு ஒன்று வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி. இப்போது 4-5 வருஷம் தாண்டின பிறகு அதே 20,000 ரூபாய்க்கு மாடை வாங்கிடலாம் இல்லைங்கண்ணா. இப்போது மாடு வாங்கிடலாம் வாப்பான்னு நீங்கள் ரிட்டன் போய்ட்டு சொல்கிறீங்க 20,000த்துக்கு. நான் 20,000 தான் எடுத்தேன், இப்போ 20,000 மாடு வாங்க இல்லாட்டி எப்படி அப்படின்னு நீங்கள் யோசிச்சு கொண்டு ஒரு மௌலவிக்கிட்ட வாரீங்க. சரியா? என்கிட்ட நான் சொல்கிறேன் ஒரே ஒரு விஷயந்தான்,
நீ மாடு எவ்வளோ பண்ணாலும் சரி வாங்கி கொடுத்தே ஆகணும். ஏன்னா ஒரு மாட்டுக்கு மாட்டை கொடுக்கணும், ஒரு தங்கத்துக்கு தங்கத்தை கொடுக்கணும், ஒரு அரிசி மூட்டைக்கு ஒரு அரிசி மூட்டை தான் கொடுக்கணும். 1 கிலோ அரிசி வாங்கினாங்கன்னா 1 கிலோ அரிசியை தான் ரிட்டர்ன் கொடுக்கணும். நல்லா அது வச்சுக்க. ஒரு ஒட்டகத்துக்கு ஒரு ஒட்டகத்தை தான் கொடுக்கணும். நான் ஒரு ஒட்டகத்தை கடன் வாங்கிட்டு போறேன்னா ஒரு ஒட்டகத்தை தான் கொண்டு போயிட்டு கொடுக்கணும். ஒரு தங்கத்துக்கு ஒரு தங்கத்தை கொடுக்கணும், ஒரு தங்க நாணயத்துக்கு ஒரு தங்க நாணயத்தை தான் கொடுக்கணும். இல்லை எனக்கு ஒட்டகம் வேணாம், அந்த ஒட்டகத்திட மதிப்புட சல்லியத்தான்னு சொன்னால் அது பிரச்சனை ஒன்றும் இல்லை, எங்களுக்கு அதை கொடுக்கவும் மேலும். சரிங்கண்ணா, அது அவன்கிட்ட கையில் தான் இருக்குது. ஆனால் ஒரு மாட்டு இவ்வளோ ஒரு மாட்டு தான் கேட்கல, ஒரு மாட்டை தான் நீ கொடுக்கணும். ஸோ அதுக்கு எவ்வளோ போனாலும் பரவாயில்ல, மாட்டை தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த மாட்டை வாங்கி தான் கொடுக்கணும். இதுதான் உண்மை. விளங்கினா? ஏன்னா ஒரு மாட்டுக்கு மாடு தான். இதை நான் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒத்த 3 தங்கம் வாங்கக்கூடிய ஒரு சல்லியை தரக்கொள்ள நீங்க ரிட்டர்ன் கொடுக்கல ஒரு தங்கம் வாங்கக்கூடிய சல்லியை ரிட்டர்ன் கொடுத்தா இது ரெண்டும் ஈக்குவலா? ராங். ஏன்னா நாங்க எடுக்கிற கடனை தங்கத்தை வச்சு பார்க்கணும். நான் எடுக்கிற 50,000ன்னு சொன்னா அந்த 50,000 அமௌண்ட் இந்த காலத்துல எத்தனை தங்கம் வாங்கிலுமோ அந்த தங்கத்தை நாங்க நோட் பண்ணிக்கணும். ஸோ ரிட்டர்ன் தரக்கொள்ள அந்த தங்கத்துக்கு ஈக்குவலான அமௌண்ட்டை தான் நாங்கள் ரிட்டர்ன் கொடுக்கணும். இதுதான் சரியான முறை. ஸோ 3 தங்கம் நம்மக்கிட்ட இருக்குது, நாம் ஒரு அமௌண்ட்டை கொடுக்கணும். அந்த அமௌண்ட்டில் இல்லை 3 தங்கம் வாங்கணும். ஸோ ஒருத்தன் வந்து அதை எடுத்துட்டு ரிட்டர்ன் இப்போ எடுத்த இந்த அமௌண்ட்டை ரிட்டர்ன் கொடுக்கல, காலம் போக்குள்ள தங்கத்தோட விலையும் கூடி ஒரு தங்கம் வாங்குற விலை தான் வந்துக்குது. இப்போ நஷ்டம் அநீதி நடந்திக்குன்னா இவனுக்கு அநீதி நடந்திக்குது கடன் கொடுத்தவனுக்கு. ஏன்னா இது வந்து ஈக்குவல் ஆகாது. விளங்கினா? ஏன்னா தாள் சல்லி வந்து மார்க்கத்தில் இல்லை, தாள் சல்லி மார்க்கத்தில் இல்லை. தங்கம் வெள்ளி அதுகளை வச்சு தான் பார்க்க எளிமை ஒழிய தங்கத்தை வச்சு தங்கத்தை வச்சு இதை பார்க்க எளிமை ஒழிய தாள் சல்லியை வச்சு பார்க்க இயலாது. இப்போ எனக்கு கரெக்டாக சொல்கிறேன். இப்போ இவ்வளோ சல்லியை வச்சு கொண்டு நாங்கள் 3 தங்கம் தான் வாங்க இயலுண்ட கொள்ள 20,000 ரூபா எக்ஸாம்பிளுக்கு 20,000 ரூபாய்க்கு 3 தங்கம் தான் வாங்க இயலும். ஆனால் ரிட்டர்ன் கொடுக்கல 3 தங்கத்துக்கு எவ்வளோ கொடுக்கலுமோ 30,000மா? அப்போ 3 தங்கத்தோட அமௌண்ட் 30,000னா 30,000 தான் ரிட்டர்ன் கொடுக்கணும். இதுதான் சரியான மெத்தட். தங்கத்தை வச்சு பார்க்குறது மദ്രസகளில் சொல்லி தரது இல்லை நான் 20,000 தான் கொடுப்பேன்னு சொன்னால் அது வட்டி. விளங்கினா? அது வட்டி ஆகிரும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு விஷயந்தான், எவ்வளோ கடன் எடுக்கிறோமோ அதை தங்கத்தில் தான் மதிப்பிடணும். ஒரு அக்ரிமெண்ட் போட்டாலும் சரி தங்கத்தில் தான் போடணும். அதை ரிட்டர்ன் கொடுக்கல தங்கத்தோட விலையில தான் பார்க்கணும். இப்போ ஒரு கரெக்டு என்ன ஏன்னு சொல்கிறேன்னா, இப்போ கடன் கொடுக்குறவன் கடனை கொடுக்குறான். கடனை கொடுத்த அப்புறமா அவனுக்கு என்னத்த நடக்குது? ஒரு 5 மூடை 1 2 3 4 5 6 7 ஒரு 7 மூடை அரிசி வாங்குற அமௌண்ட்டை அவன் ஒரு தாரான். 7 மூடை அரிசி வாங்குற அமௌண்ட்டை ஒரு தாரான்னு வச்சுக்கோங்க. ஒரு தார ஒரு அமௌண்ட்டை பெருமதி, அந்த பெருமதிக்கு ஒரு 7 மூடை அரிசி வாங்கிடும். நீங்கள் ரிட்டர்ன் கொடுக்கல அந்த 7 மூடை வாங்குற அமௌண்ட்டை தான் ரிட்டர்ன் கொடுக்கணும். தாள் சல்லி வந்து மார்க்கத்தில் இல்லை. தாள் சல்லி கவர்மெண்ட் நினச்சா கூட்டலும் குறைக்கலும். பணவீக்கத்தில் தாள் சல்லி கூடும், சில டைமுக்கு தாள் சல்லியோட அமௌண்ட் குறையும். அதனால் த கரெக்ட் வே வந்து நாம் அது ஒரு தானியம் ஒரு பொருளாக வச்சு கொடுக்குறது தான். ஒன்று தானியம் பொருளை வைக்கணும், அப்படி இல்லைன்னு சொன்னால் தங்கத்தை வைக்கணும். தங்கம் அல்லது தானியம், அரிசி மூடை அப்படி இல்லாட்டி தங்கம், இதை வச்சு கொடுக்கணுமே ஒழிய தாள் சல்லி வந்து மார்க்கத்தில் இல்லை. ஸோ தாள் சல்லியை வச்சு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இவன் வந்து உங்களுக்கு ஒரு 20,000 தாரான். 20,000 தாரத்தை வச்சு உங்களுக்கு 7 மூடை வாங்கிடும். நீங்கள் ரிட்டர்ன் இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் 20,000 கொடுக்கல 7 மூடை வாங்க இயலாட்டி அவனுக்கு ஒரு 3 மூடை தான் வாங்கிடும்னா இன்னைக்கு 7 இன்னைக்கு 3. ஸோ யோசிச்சு பாருங்க, இது 2 முண்டா இல்லை. அப்போ அவனுக்கு அநீதி நடந்துக்குது. தாள் சல்லி வந்து கவர்மெண்ட் ஓவர் ஆச்சு அடிச்சாங்கன்னு சொன்னால் கூட்டிகிட்டே போகும். வேலைங்கண்ணா, சல்லியோட பெருமதி குறைஞ்சிரும், அதோட தொகை கூட்டிகிட்டு போகும். அப்போ 2 ஈக்குவல் இல்லை. தாள் சல்லி வந்து மார்க்கத்தில் இல்லை. தாள் சல்லி மார்க்கத்தில் இல்லை, கரன்சி மார்க்கத்தில் இல்லை, மணி தான் இது. ஸோ மணிண்டா
இந்த ஒரு மூட்டை 7 மூடையும் ஒரு மணியாக கருதப்படும். ஆனால் இந்த தாழ்சலி ஒரு மணியாக கருதப்படாது. ஸோ மணி வேறு, கரன்சி வேறு. ஸோ தாழ்சலியை வந்து நாங்கள் கரன்சின்னு சொல்லுவோம், இந்த மூடையை நாங்கள் மணின்னு சொல்லுவோம். கடனை மணியில் தான் பார்க்கணும், கரன்சியில் இல்லை. ஸோ 7 மூடை வாங்குற அமௌண்ட்டை நாங்கள் அவனுக்கு கடன் எடுத்துட்டு 3 மூடை வாங்குற அமௌண்ட்டை ரிட்டர்ன் கொடுக்க போல நாம் அது வட்டியில் கொடுக்கல் வாங்கல் செய்கிறோம். ஸோ இது உங்களுக்கு கிளியரா? அடுத்த வந்து சீட் பிடிக்கிறது. இந்த சீட் பிடிக்கிற என்னன்னு சொன்னால் நிறைய எங்களோட மௌலிமாக்கள் ஆலிமாக்கள் அவங்க தான் பிடிக்கிற. ஸோ ரொட்டேட்டிங் சேவிங்ஸ் அண்ட் கிரெடிட் அசோசியேஷன் சொல்லுவோம். ரொட்டேட்டிங் சேவிங்ஸ் அண்ட் கிரெடிட் அசோசியேஷன் தான் ரொஸ்காண்டு வரும். கூட்டு ஓ சிட் ஃபண்ட் சீட்டுன்னு சொல்கிறது. ஏன் நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்? இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா மௌலிமாக்கள் ஆலிமாக்கள் ஜுப்பா உடுத்துடு ஹபாயா உடுத்துடு தான் நிறைய ஹராமான வேலை செய்கிறீங்க. எனத்தொன்று சொன்னால் செலவு வருவானால் அந்த ஆக்கள் சேர்த்து கொடுக்குறேன்னா அந்த பிரமிட் ஸ்ட்ரக்சரில் ஆக்கள் சேர்த்து கொடுக்குறது ஹராம் இல்லை, இந்த பிரமிட் ஸ்ட்ரக்சர் ஹராம். இந்த பிரமிட் என்னத்தண்டா ஒத்தனை சேர்த்து கொடு, அவன் 4 பேர் சேர்த்து விடுவான், அவன் 4 பேர் சேர்த்து விடுவான், அவன் 4 பேர் சேர்த்து விடுவான்னு கடைசியில் ஏமாற்றிட்டு போவாங்க. ஒரு கூட்டம் கொண்டு வரும். விலைங்கண்ணா நாங்கள் டேக்ஸ் கட்டுறோம், அது இதெல்லாம் டேக்ஸ் யார் வேணாலும் கட்டலாம், அது வேறு விஷயம். விலைங்கண்ணா இந்த பிரமிட் ஸ்ட்ரக்சர் பச்சை ஹராமான பிஸ்னஸ். ஆனால் இதுக்கு போயிட்டு சேர்றது அநேகமாக எங்களோட மௌலிம்கள் ஆலிம்கள் அவங்க போகிறதுனால பின்னுக்கு ஒரு கூட்டம் மௌலிமாக்களே போகிறாங்க ஆலிமாக்களே போகிறாங்கன்ட்டு பின்னுக்கார கூட்டம் சும்மாவே இழுச்சிட்டு போகும் ஆடு மாதிரி. இல்லைங்கண்ணா ஏன்னா ஆலிமாக்களும் மௌலிம்களும் சரியாக ஆயிட்டாங்கன்னு சொன்னால் பின்னுக்குள்ளே வர சமூகம் சிறந்து விளங்கும். இப்போ எங்களே போயிட்டு இந்த மக்கள் செல்லலாம் சொன்னால் அவங்க சொல்கிறாங்க ஆலிமாக்களே போடுறாங்க மௌலிமாக்களே போடுறாங்க, அது ஹராம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஹராத்தை ஹராம்னு சொல்ல கொள்ளையே இந்த மௌலிமாக்கள் ஆலிமாக்கள் போயிட்டு அது ஹராம் இல்லைன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அடுத்த மக்களுக்கு. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு அதை பற்றியான நாலேஜ் இல்லை ஒழிய அவங்க தப்புண்டு இல்லை. விலைங்கண்ணா நான் ஆலிம்களை குத்தம் சொல்லலை, அவங்களுக்கு நாலேஜ் இல்லை. அதை பற்றி ஒரு நாலேஜ் ஒன்று இல்லை. இப்போ புருவத்தை வளைக்கக்கூடாது, பெண்கள்கிட்ட அந்த முடியலை கலட்டக்கூடாது, அந்த முடியை பிடுங்கக்கூடாது, அப்படின்னு நிறைய தானே. அப்போ இந்த ஃபேஸ் கவர் பண்ணி கொண்டு தான் நிறைய பொம்புலோகள் எங்களோட மௌலிமாக்கள் அதாவது ஆலிமாக்கள் மദ്രസാல படித்து முடிச்சுட்டு இந்த எதுக்கு போகிறாங்கடா இந்த பொண்ணுடுப்பாட்டுற மேக்கப் கோர்ஸ், பொண்ணுடுப்பாட்டுற கோர்ஸ்கள் அதுக்கு 1 லட்சம் கட்டி படிக்கிறாங்க அதுக்கு. அப்போ எங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க என்னத்தோட மார்க்கம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி. ஏன்னா படித்து கொடுக்குறதும் இப்போ எங்கள்கிட்ட ஆலிமாக்கள் தான். இந்த ஃபேஸ் கவர் பண்ணினவங்க தான் இந்த அடுத்த பொம்பளோட ஹேர் ட்ரெஸ்ஸிங், அடுத்து எனக்கு மேக்கப் பண்ணுறது இதெல்லாம். அப்போ ஹராமா ஹலாலா உண்டு ஹராம்ட மദ്രസാல படித்து கொடுத்திக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் மദ്രസാக்குள்ளேயே அந்த கோர்ஸை போட்டு விட்ருங்க, அது லேசி. இல்லைங்கண்ணா ஏண்டா இப்போ அங்கிட்டு போய்ட்டு 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் கட்டி இந்த மேக்கப் கோர்ஸை மட்டும் படிக்குது நிறைய பேர். கூட்டம் உண்டு பின்னுக்கு போகுது ஆடு மாதிரி. ஏன் இதை சொல்கிறேன்னா தியரி ஒன்றா படிச்சுக்கிறீங்க, வெறும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறீங்க மார்க்க சட்டத்தை. அமுல்படுத்தண்டா ப்ராக்டிக்கலுக்கு கொண்டு வரல. ஏன்னா மദ്രസா உள்ளுக்கு போர்டிங் ஆகி ப்ராக்டிக்கல்குள்ளே கொண்டு வரையலா. ஸோ அதனால தான் நாங்கள் ஆன்லைனில் கொடுக்குறோம். இதை படிச்சுட்டு இதை ப்ராக்டிக்கல் பண்ணி பாருங்கள், ப்ராக்டிக்கலில் கொண்டு வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி. ரைட், இப்போ பார்ப்போம். 2025 ஒருத்தன் வந்து சீட்டு போடுறான் சரியா. 4 வருஷம் சீட். 4 வருஷம் சீட்னா 1 வருஷத்துக்குள்ளே சீட்டு பிடிச்சிட்டா பிரச்சனை ஒன்றும் இல்லை, அதை நான் சொல்லிடுறேன். 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் சீட்டு பிடிச்சி கொடுத்து முடிஞ்சின்னா அது பிரச்சனை ஒன்றும் இல்லை. வருஷத்தை தாண்டுதுன்னு சொன்னால் பணவீக்கம் உண்டாகும். இன்ஃப்ளேஷன் ஒண்டிக்குது. மദ്രസാல படித்து கொடுக்காத பாடங்கள் கேட்டுக்கோங்க. இன்ஃப்ளேஷனை தேடி பாருங்கள் யூடியூப்பில். அதுக்கு எனக்கு இன்னொருக்கா லெக்சர் அடிக்கலாம். இன்ஃப்ளேஷன் பணவீக்கம்னு எனக்கு. நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு 10 ரூபாய் மிகப்பெரிய பாக்கெட் மணி தருவாங்க. இந்த பாக்கெட் மணியில் நான் பானிபூரி சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் ஏதாச்சும் வாங்கணும் வாங்கிடுவேன். மீதி இருந்துச்சுன்னா 1-2 ரூபாய் இருக்கும். பட் இன்னைக்கு தேதியில் நீங்கள் அதே 10 ரூபாய் வச்சுட்டு போய் ஒரு பானிபூரி வாங்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. பானிபூரி பையாவே நம்மளே மேலேயும் கீழே பார்ப்பாரு, அதே கே பையா அப்படின்னு அந்த லெவல் தான். ஸோ இப்போ இந்த இடத்துல 10 ரூபாய் தான் இருக்கு, ஆனால் அதோட வேல்யூ மதிப்பு ரொம்ப கம்மியாக இருக்கு. ஈவன் பானிபூரி வாங்குறதுக்கு கூட அந்த மதிப்பு கம்மியாக இருக்குன்னா இந்த இடத்துல நமக்கு என்னடா லாஸ் ஆச்சு அப்படின்னா இதுதான் பணவீக்கம். திஸ் இஸ் இன்ஃப்ளேஷன். சராசரியா ஒரு மனிதனுக்கு மாதத்துக்கு என்னென்ன செலவு இருக்கும் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஃபுட், டிரான்ஸ்போர்ட் இல்லாட்டி ரெண்டுக்கான செலவா இருக்கும். துணி வாங்குறது, எலக்ட்ரானிக்ஸ் பொருள் வாங்குறது, மெடிக்கல் செலவு, எஜுகேஷன் செலவு, இதெல்லாம் வந்து காமனா இருக்குது. இதை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரான செலவுகள் வந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு மாதம். போன மாதம் நீங்க 10,000 ரூபாய் செலவு பண்ண இடத்துல இந்த மாதம் நீங்க 10,500 ரூபாய் செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா இந்த இடத்துல 5% இன்ஃப்ளேஷன் அந்த இடத்துல இருக்குன்னு அர்த்தம். பணவீக்கம் இந்தியாவில் சராசரியாக ஆண்டு பணவீக்கம் 6% என சொல்லப்படுகிறது. உதாரணமாக இந்த ஆண்டு நாம் ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்குகிறோம் என்றால் வருடத்திற்கு 6% பணவீக்கம் இருந்தால் அது அடுத்த வருடம் அதே பொருள் 106 ரூபாய்க்கு வாங்க வேண்டியது வரும். 6% பணவீக்கம் அடிப்படையில் இன்றைக்கு 1 லட்சத்தின் மதிப்பு 10 வருடத்தில் 55,000 குறையும். அதாவது
அதாவது இன்றைக்கு 1 லட்சத்திற்கு வாங்கும் பொருள் 10 வருடத்திற்கு பிறகு வாங்க 1,79,000 ரூபாய் தேவைப்படும். இதுவே 20 வருடத்திற்கு பிறகு 3,21,000 ரூபாய் தேவைப்படும். அதனால் தான் முதலீடு செய்யும் போது பணவீக்கத்திற்கு நிகரான ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய முதலீட்டு திட்டங்களை தேர்வு செய்ய வேண்டும் என பரிந்துரைக்கப்படுகிறது. பணவீக்கம் இங்கே வருது அப்படின்னா நேராக போகிறது பணவீக்கம் குறையும். சரியா? அதனால் 24 அமௌண்ட் குறைஞ்சி ஒவ்வொரு வருஷமும் பணவீக்கம் மூலமாக அமௌண்ட்டை வந்து குறைப்பாங்கன்னா கொஞ்சம் பொருளில் வாங்குறதுக்கு அதிகமான அமௌண்ட் செலுத்த வரும். அமௌண்ட்டை கூட்டுவாங்க, பொருளை குறைப்பாங்க இல்லைங்களா? ஸோ அதை நாங்கள் இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம், பணவீக்கம்னு. 2025 சீட்டு பிடிக்கிறதும் 2028 சீட்டு பிடிக்கிறதும் உண்டா? இல்லை. இந்த 2 லட்சமும் இந்த 2 லட்சமும் ஈக்குவல் ஆகாது. ஏன்னா அன்றைக்கு 2 லட்சத்துக்கு வாங்கின்ற பொருள் 2028 2 லட்சத்துக்கு வாங்குறதுக்கான தொகை பொருள் வேற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் 2025 இருக்கீங்கன்னு சொன்னால் 4 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்கள். 4 வருஷத்துக்கு முன்னாடி 2 லட்சத்துக்கு என்னெல்லாம் வாங்க இயலும், இப்போ 2 லட்சத்துக்கு என்னெல்லாம் வாங்க இயலும்னு அப்போவே விளங்கும் ரெண்டும் ஈக்குவல் இல்லைன்னு. இதால் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், 1வது சீட்டில் 1வது வந்தவன், 2வது வந்தவன், 3வது வந்தவன் அதிர்ஷ்டம் மூலமாக வரான். அதிர்ஷ்டம் மூலமாக வந்த 1 2 3 4 5 6 7 8 9 10 12 பேர். இந்த 1வது வந்த 12 பேர் அதிர்ஷ்டம் மூலமாக அவங்களுக்கு அதிகமான தொகை கிடைக்குது. இந்த கடைசியாக வர இந்த 12 பேருக்கு வந்து அதிர்ஷ்டம் இல்லாதனால குறைவான தொகை கிடைக்குது. இதை நாங்கள் தெளிவாக புத்தியோட கன்சிடர் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் இது பச்சை ஹராம்னு விளங்கும். 1 வருஷத்துக்குள்ளே சீட்டு பிடிக்கிறது ஹராம் இல்லை. 1 வருஷம் தாண்டிச்சுன்னு சொன்னால் பணவீக்கம் மூலமாக தொகை வந்து மாறுபடுது, சமனாகுது இல்லை. அதனால் இது ஹராம். ஸோ இது ஒரு ஹராம். ஸோ சீட்டு பிடிக்கிறது ஹலால்னு சொல்கிற நிறைய ஆலிம்கள் இருக்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பணவீக்கத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபத்வாவை கொடுங்க. ஏன்னா இது ஹராம். ஸோ சீட்டு பிடிக்கிறது அநேகமாக யார் பிடிக்கிறாங்கன்னு சொன்னால் ஏழைகள். நான் ஆல்ரெடி இந்த 4வது வீடியோவில் சொன்ன மாதிரி ஏழைகள். இந்த ஏழைகள் படிப்பறிவு இல்லாதனால அநேகமான பாவத்தை வந்து தெரியாமல் செய்வாங்க இல்லைங்கண்ணா. மூட நம்பிக்கையில் செய்வாங்க, இல்லாட்டி தெரியாமல் செய்வாங்க. தெரிஞ்சு கொண்டு படிக்கணுன்றது தான் இந்த மெயின் கன்செப்ட், கோர் கன்செப்ட். அதுதான் புரிஞ்சு தெரிஞ்சு சரியாக எதுக்கு தெரிஞ்சு படிக்கணுன்றது. இவங்களுக்கு என்ன ஆப்ஷன்னா, பணக்காரங்க யூஸ் பண்ணுற ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அதுதான் மியூச்சுவல் ஃபண்டுன்னு உண்டு. அண்ட் ஷேர் மார்க்கெட் வந்து சுன்னத் ஹலாலும் தான். சரியா? இந்த 2யும் படித்து கொடுங்க ஒவ்வொரு மദ്രസാலையும். இது கட்டாயமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். பிஸ்னஸ் பண்ணுறது எப்படின்னு. ஸோ அதை ஜஸ்ட் ஒரு தியரியாக படிக்கிறீங்க, ஒரு மனப்பாடம் மட்டும் பண்ணுறீங்க, பாஸ் ஆகணும்னு. பாஸ் ஆகிற விஷயத்தை ஓரமாக வச்சுட்டு நான் மദ്രസா விட்டு வெளியே வந்த அப்புறமா அவட புள்ளோல் வருங்கள் தானே மദ്രസா போட்டிப்பீங்க, சொல்லிக் கொடுங்க. மദ്രസാலேருந்து வெளியே வந்த அப்புறமா நான் என்னத்தை செய்வேன், என் அம்பிஷன் என்ன, நான் எப்படி லைஃப்பை கொண்டு போக போகிறேன், என் குடும்பத்தை எப்படி கொண்டு போக போகிறேன்னா அந்த லைஃப்பை பிளான் பண்ணுங்கள். இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, நிறைய ஆலிம்கள்ட்ட நிலைமையாக ஸ்டடி பண்ண போகிறோம். நிறைய வறுமையில் இருக்கிறவங்க ஆலிம்கள். இப்போ ஆலிமாக்கள் அவங்களுக்கு ஃபண்ட் போகுதில்லை, அவங்களுக்கு சரியான ஜாப் கிடைக்குதில்லை. இது எல்லாத்தையும் நாங்கள் பார்க்குறோம். இதெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் பேசுகிறோம். நான் ஆலிமாக்கு உங்களுக்கு சார்பாக தான் நான் பேசுகிறேன்னு ஒழிய பொதுமக்களுக்கு இல்லை. இப்போ உங்களுக்கு இல்லைங்கண்ணா. ஸோ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த சீட்டு பிடிக்கிறது வந்து வானம்னா அதால் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், டெய்லி குடும்பத்தில் பிரச்சனை. ஏன் பிரச்சனை தெரியுமா? சீட்டு கொடுக்கணும். அதால் நிம்மதி தான் இழக்கிறாங்க நிறைய பேர். நீங்கள் தின்ட்டு சரி போங்க அந்த சளி, இல்லாட்டி இந்த மியூச்சுவல் ஃபண்டிக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் போங்க. கம்பவுண்டிங் கம்பவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. போயிட்டு அதை படிச்சுட்டு அது மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஹலாலான லாபத்தை எடுக்கவும் மேலும். அடுத்த விஷயம், இந்த மௌலவியா ஆலிமாக்களை பற்றி சொல்கிற விஷயம், மெயினாக கொண்டு வர விஷயம் என்னத்தன்னா, இந்த பேசிக் ஐடியா இல்லை, தெரியா நிறைய பேருக்கு. நிறைய பேருக்கு வந்து எப்படி ஃபேமிலி மேனேஜ் பண்ணணுன்றது தெரியா. நிறைய மௌலிமாக்களை பார்த்தோன்னு சொன்னால் டிவோர்ஸில் தான் போயிட்டு முடியுது. நீங்கள் மௌலவியோட முடிக்காத பட்சத்தில் சாதாரண ஒரு மனுஷனை முடித்ததுனால குடும்பத்தில் பிரச்சனை அதிகமாக வர்றது மௌலவியாக்களோட வீட்டில் தான், ஆலிமாக்களோட வீட்டில் தான் நிறைய டிவோர்ஸும் நடக்குது. ஏன் நடக்குது, இதெல்லாம் நடக்குதுன்னு சொன்னால், நீங்கள் மார்க்கத்தை படித்தே இல்லை. ஹஸ்பண்ட் எப்படி வழி நடத்தணும் ஒன்றும் படிச்சில்லை. ஏன்னா சிலவங்க சொல்கிறாங்க ஏடா கட்டினோம் அப்படின்ட்டு தான். ஏன்னா ஒத்துழைப்பு பண்ண தெரியா, குருவானை மட்டும் ஓதி கொண்டிருக்கிறீங்க, ஹஸ்பண்டை பார்க்காம. இதெல்லாம் நடக்கிற ரீசன் திருத்தணுன்றதுக்காக தான் லாய்க்கா உருவாகின. தப்பாக என்ன சரி சொல்லிங்கன்னா மன்னிச்சுக்கோங்க. சரியா? ஸோ
கடன்ற கன்செப்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ரிட்டர்ன் உங்களுக்கு ஷோர்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த தாள் சல்லி வந்து மார்க்கத்தில் இல்லை. இதொண்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தாள் சல்லி மார்க்கத்தில் இல்லை. தாள் சல்லி எப்போ மார்க்கத்தில் வராது, தங்கம் தான் மார்க்கத்தில் வரும். ஸோ தங்கத்தை வச்சு தான் நாங்கள் கடனை பார்க்கணும், தாள் சல்லியை வச்சு இல்லை. ஸோ நீங்கள் ரூபா எடுத்தீங்கன்னு சொன்னால் 100 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ அந்த அந்த ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ரூபாட அமௌண்ட் எவ்வளோ, இப்போ அந்த ரூபாட அமௌண்ட் எவ்வளோ. இப்போ அந்த ரூபாய்க்கு ஒன்றுமே வாங்கலாம். இதே 100 வருஷத்துக்கு முன்னாடி ரூபாய்க்கு 1 பவுண்ட் தங்கம் வாங்கணும்னா இப்போ நாங்கள் ரிட்டர்ன் கொடுக்குறது ரூபாவை இல்லை, அந்த 1 பவுண்ட அமௌண்ட்டை. இதுதான் மார்க்கம். இதுதான் சரியான நடுநிலைமையான மார்க்கமே ஒழிய தாள் சல்லியை வச்சுக்கொண்டு நாங்கள் பார்க்குறது இல்லை கடனை. விலங்கல்லாட்டி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா.